வணக்கம். அறிவியல் ஒலிம்பியாட் கேள்விகளை பார்த்து, அடடா இதை எப்படித்தான் சால்வ் பண்றாங்களோன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம சேர்ந்து அந்த சவாலை எதிர்கொள்ள போறோம். ஒரு தேர்வுத்தாள்ல இருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளை எடுத்து, அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட கேள்வியே ஒரு சூப்பரான கேள்விதான். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த ரெண்டு ஸ்கேலும் ஒரே நம்பரை காட்டுற ஒரு வெப்பநிலை இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் என்ன தெரியுமா? -40. ஆமாங்க, -40 டிகிரியில செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஒண்ணுதான். ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி பல அறிவியல் புதிர்களுக்கு தான் நாம இன்னைக்கு விடை தேட போறோம். நம்மளோட இந்த அறிவியல் பயணம் 3 முக்கிய பகுதிகளா இருக்க போகுது. முதல்ல உலகத்தை இயக்குற இயற்பியல் விதிகளை பத்தி பார்ப்போம். அடுத்து பொருட்களுக்கு பின்னாடி இருக்கிற வேதியியல் ரகசியங்களை அலசுவோம். கடைசியா உயிருக்கு ஆதாரமான உயிரியல் அடிப்படைகளை தொட்டு பார்ப்போம். வாங்க இந்த அறிவியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதி இயற்பியல் விதிகள். நம்மள சுத்தி இருக்கிற உலகம் எப்படி இயங்குதுங்கிற அடிப்படை விதிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். சரி, முதல் கணக்க பாருங்க. ஒரு 8 கிலோ எடை உள்ள ஒரு பொருள் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அது வினாடிக்கு 5 மீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. வெறும் 10 செகண்ட்ல அதோட வேகத்தை வினாடிக்கு 50 மீட்டரா மாத்தணும். இப்போ கேள்வி என்னன்னா, அப்படி மாத்துறதுக்கு நாம எவ்வளவு விசையை கொடுக்கணும்? வாங்க இத கணக்கு போட்டு பார்க்கலாம். இந்த கணக்கு தீர்க்கறதுக்கு நமக்கு இயற்பியலோட ஒரு சூப்பர் ஸ்டார் விதி தேவை. அதுதான் நம்ம நியூட்டனோட 2ஆம் விதி. ரொம்ப சிம்பிள். விசை அதாவது ஃபோர்ஸ் ஒரு பொருளோட நிறை அதாவது மாஸ் மற்றும் அதோட முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன் இது ரெண்டையும் பெருக்குனா கிடைக்கிறது தான் F=ma. இப்ப நம்ம கிட்ட நிறை இருக்கு, ஆனா முடுக்கம் தெரியாது. அதனால முதல்ல நாம முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். முதல் ஸ்டெப் முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும். முடுக்கம்னா வேகத்துல ஏற்படுற மாற்றம். அதாவது கடைசி வேகத்திலிருந்து முதல் வேகத்தை கழிச்சு அதை நேரத்தால வகுக்கணும். அப்போ 50ல 5 போனா 45. அதை 10ஆல வகுத்தா 4.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடைக்குது. சூப்பர்! இப்போ முடுக்கம் கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. F=ma ஃபார்முலால இதை போட வேண்டியதுதான். 8 கிலோகிராம் பெருக்கல் 4.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அவ்வளோதான், விடை கிடைச்சிருச்சு. 36 நியூட்டன்கள். பாத்தீங்களா? ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சா போதும், எவ்வளோ பெரிய கணக்கே சட்டுன்னு போட்டுறலாம். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். இது கொஞ்சம் கான்செப்ட் சம்பந்தப்பட்டது. சூரியன் எங்கேயோ இருக்கு, பூமி இங்க இருக்கு, நடுவுல பல லட்சம் கிலோமீட்டர் வெற்றிடம். அப்போ அந்த சூரியனோட சூடு எப்படி நம்மள வந்து சேருது? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு சரியான பதில் கதிர்வீச்சு, அதாவது ரேடியேஷன். ஏன் மற்ற முறைகள் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, வெப்ப கடத்தல் அதாவது கண்டக்ஷனுக்கும் வெப்பச்சலனம் அதாவது கன்வெக்ஷனுக்கும் வெப்பத்தை கடத்த ஒரு மீடியம் தேவை. காத்து, தண்ணி மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். ஆனா விண்வெளியில் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அது ஒரு வெற்றிடம். அதனால தான் சூரியன் எந்த மீடியமும் இல்லாம தன்னோட ஆற்றலை மின்காந்த அலைகளா நேரடியா பூமிக்கு அனுப்புது. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இப்போ இயற்பியல்லே ஒரு உண்மையான சவாலுக்கு வந்திருக்கோம். இந்த மின் சுற்ற பாருங்க, பார்க்கவே கொஞ்சம் தட சுத்துற மாதிரி இருக்குல்ல? ஏகப்பட்ட மின்தடைகள், கம்பிகள்னு. ஆனா கவலைப்படாதீங்க, இதை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப எளிமையாக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிக்கலான மின் சுற்றை தீர்க்க ஒரு டெக்னிக் இருக்கு. அதை சின்ன சின்ன பகுதிகளா உடைக்கணும். முதல்ல அந்த நடுவுல இருக்கிற 3K மற்றும் 6K மின்தடைகளை பாருங்க. அவை இணையா அதாவது பேரலலா இருக்கு. அதை சுருக்குனா நமக்கு 2K ஓம் கிடைக்கும். சரி, இப்போ அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே 2K மின்தடையா மாறிச்சு. அது பக்கத்துல தொடர அதாவது சீரீஸா இருக்கிற 2K கூட சேரும்போது அந்த முழு கிளையும் 4K ஓம் ஆகிடுது. இப்ப நம்ம கிட்ட 3 இணை கிளைகள் இருக்கு. இது 3ஐயும் சேர்த்து சுருக்கும் போது நமக்கு 2K ஓம் கிடைக்குது. கடைசியா அந்த 2K ஓம் ஆரம்பத்துல தொடரா இருக்கிற 1K ஓம் கூட சேரும்போது மொத்த மின்தடை 3K ஓம் வருது. ஆனா இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நாம சரியா கணக்கு போட்டாலும் இந்த விடை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல இல்ல. சில சமயம் தேர்வு தாள்கள்ல இந்த மாதிரி தவறுகள் இருக்கலாம். ஆனா நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சிக்கலான சுற்றை எப்படி படிப்படியா எளிமையாக்குறதுங்கிறது அந்த முறைதான். அது நமக்கு சரியா தெரிஞ்சிருக்கு. சரி, இயற்பியலுக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு இப்போ வேதியியலோட மாயாஜால உலகத்துக்குள்ள போகலாம். வாங்க, பொருட்களோட அணு அளவுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வேதியியல்ல ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வி. ஒரு அணுவை எடுத்துக்கிட்டா நடுவுல கரு இருக்கும். அதை சுத்தி எலக்ட்ரான்கள் பல அடுக்குகள்ல அதாவது கூடுகள்ல சுத்தி வரும். கேள்வி என்னன்னா, அந்த 3வது கூடு அதாவது M கூடுல அதிகபட்சமா எத்தனை எலக்ட்ரான்களுக்கு இடம் இருக்கு? பதில் 18. அட, இது எப்படி கரெக்டா 18ன்னு சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அதுதான் 2n². இங்க n அப்படிங்கிறது அந்த கூட்டோட எண். நம்ம 3வது கூட்டை பத்தி பேசுறோம், அப்போ n வந்து 3. இப்போ கணக்கு போடுங்க. 2 பெருக்கல் 3², அதாவது 2 பெருக்கல் 9. கரெக்ட், 18. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், எந்த கூட்டுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னு ஈஸியா சொல்லிடலாம்.
அடுத்தது நம்ம வீட்ல பயன்படுத்துற பேட்டரி எல்லாம் எப்படி வேலை செய்யுதுங்கிற அடிப்படை தான் இது. இது ஒரு சிம்பிளான மின்கலன். இதுல 2 உலோக தண்டுகள் இருக்கு பாருங்க. ஒன்னு நேர்மின்வாய், அதாவது ஆனோட், இன்னொன்னு எதிர்மின்வாய், அதாவது கேத்தோட். இங்க என்ன வேதியியல் வினை நடக்குதுன்னு தான் கேள்வி. சொல்லப்போனா இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுக்கல் வாங்கல் நடக்குது. நேர்மின்வாயில இருக்கிற துத்தநாகம், அதாவது ஜிங்க், எனக்கு எலக்ட்ரான் வேண்டான்னு சொல்லி 2 எலக்ட்ரானை இழக்குது. இந்த செயலுக்கு பேரு ஆக்சிஜனேற்றம். அந்த எலக்ட்ரான்கள் கம்பி வழியா எதிர்மின்வாய்க்கு பயணம் செய்து அங்க இருக்கிற கரைசல்ல இருந்து வர்ற ஹைட்ரஜன் அயனிகள் ஆஹா எலக்ட்ரான் வருதுன்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜன் வாயுவா மாறி வெளியேறுது. இந்த எலக்ட்ரான் ஓட்டம்தான் வேற ஒண்ணுமில்ல, மின்சாரம். நம்ம பேட்டரி இப்படிதான் வேலை செய்யுது. சரி, இயற்பியல் வேதியியல் முடிச்சாச்சு. இப்போ நாம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வாங்க உயிரியலின் அடிப்படைகளை பார்க்கலாம். உயிருள்ள அமைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கத்தை புரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி 2 வார்த்தைகளை மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஒன்னு பிறப்புரிமை அமைப்பு, அதாவது ஜீனோடைப். இன்னொன்னு தோற்றவ அமைப்பு, அதாவது ஃபீனோடைப். ஜீனோடைப்னா ஒரு உயிரினத்தோட மரபணு அமைப்பு, அதாவது அதோட டிஎன்ஏல என்ன எழுதி இருக்குங்கிறது. உதாரணத்துக்கு டிடி. ஆனா ஃபீனோடைப்னா அந்த மரபணு எப்படி வெளியே தெரியுதுங்கிறது, அதாவது அந்த செடி உயரமா இருக்கா இல்ல குட்டையா இருக்காங்கிறது. சிம்பிளா சொன்னா ஜீனோடைப் உள்ள இருக்கிற ப்ளூ பிரிண்ட், ஃபீனோடைப் வெளியே தெரிகிற கட்டிடம். ஓகே, இப்போ கேள்விக்கு வருவோம். நம்ம கிட்ட ஒரு உயரமான பட்டாணி செடி இருக்கு, ஆனா அது ஒரு கலப்பினம் டிடி. இன்னொன்னு சுத்தமான குட்டை செடி ஸ்மால் டிடி. இது 2யும் கலப்பினம் செஞ்சா பிறக்கிற அடுத்த தலைமுறை செடிங்க எப்படி இருக்கும்? இதை கண்டுபிடிக்க தான் இந்த புன்னட்கட்டம் நமக்கு ரொம்ப உதவுது. வாங்க இந்த மரபணுக்களை கலந்து பார்க்கலாம். பாத்தீங்களா, முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு. பிறக்கிற செடிகள்ல பாதி டிடி பிறப்புரிமை அமைப்போடவும் மீதி பாதி டிடி பிறப்புரிமை அமைப்போடவும் இருக்கும். அதனால வெளிப்படையா பார்க்கும்போது பாதி செடிகள் உயரமாகவும் பாதி செடிகள் குட்டையாகவும் இருக்கும். அதாவது 50-50 சான்ஸ். விகிதத்துல சொன்னா 1:1. இதுதான் மெண்டலின் மரபியல் விதிகள் எவ்வளவு அழகா வேலை செய்யுதுன்னு காட்டுது. சூப்பர்! எல்லா கேள்விகளையும் அலசிட்டோம். வெறும் பதில்களை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, இந்த சவால்ல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு பார்த்தது வெறும் பதில்களை மட்டுமல்ல. அறிவியல்ங்கிறது பதில்களை விட அதை தீர்க்கும் முறைய பத்தியது. நாம விசைய கண்டுபிடிக்க சரியான சூத்திரத்தை பயன்படுத்தணும். சிக்கலான மின்சுற்ற சின்னதா உடைச்சு பகுப்பாய்வு செஞ்சோம். மரபியலோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே பெரிய பிரச்சனைகளை சின்னதா உடைச்சு தீர்க்கிற திறன் தான். இதுதான் அறிவியலோட உண்மையான சக்தி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி கேள்வி கேட்பதை நிறுத்தாமல் இருப்பதுதான் முக்கியம். நம்மளோட ஆர்வம் தான் நம்மள அடுத்தடுத்த விஷயங்களை கத்துக்க வைக்கும். இந்த மாதிரியான சவால்கள் நம்ம ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கணும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பார்த்த இந்த அறிவியல் கோட்பாடுகள்ல எதை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில அதிகமா பாக்குறீங்க? ஒரு பந்த தூக்கி எறியும் போது நியூட்டனோட விதியா, இல்ல ஃபோன் சார்ஜ் போடும்போது எலக்ட்ரான் ஓட்டத்தையா? யோசிச்சு பாருங்க. அறிவியல் புத்தகங்கள்ல மட்டும் இல்ல, நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு.